கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை கொடுப்பது தேவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாக்கியமாக கருதுகிறேன். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை நாம் இந்த காலவெளியிலே பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே நாவை குறித்து, அதாவது வார்த்தையை குறித்து, வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். வார்த்தை மிக முக்கியமானது. தேவையில்லாத வார்த்தையை நாம் பேசக்கூடாது என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமே தவிர வாய்க்குள்ளே போவது நம்மை தீட்டுப்படுத்தாது. பேசுகிற வார்த்தை மற்றவர்களை தீட்டுப்படுத்தும், நம்மையும் தீட்டுப்படுத்தும். என்ன பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 141:3 வாசிக்கிறோம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று தாவீது சொல்லுகிறார். வார்த்தை ஒரு நாளும் சரியில்லாத வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தும் போது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது அல்லது எவ்வளவு கெடுதியா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் எப்பொழுதுமே நம்ம கேட்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகமா செவிக்கு வேலை கொடுக்கணும். அதிகமா நம்ம கேட்கணும். பேசுகிறதை கேட்கிறதும் செய்திகளை கேட்கிறதும், அந்த மற்றவர்கள் பேசுகிறதை கேட்கிறதற்குத்தான் நம்ம ஆயத்தமா இருக்கணுமே தவிர பேசுகிறதற்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு யாக்கோபு சொல்றார். நீதிமொழிகள் 26:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கோல் பேசுகிறவன் இல்லாம இருந்தா சண்டை அடங்கும். கோல் பேசுகிறது, ஒருத்தரை பத்தி பார்க்காத காரியத்தை பார்த்தேன்னு மத்தவிடத்துல பேசி, இப்படி பேசுகிறதுனால பிரச்சனைகள் உண்டாகிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கோல் பேசுகிறவன் இல்லாம இருந்துச்சுன்னா சண்டையெல்லாம் அடங்கிரும். மற்றவங்களை குறிச்சு பேசுறது, மற்றவங்களை குறிச்சு தவறான காரியங்களை பேசுறது, அப்போ அவைகளை நாம கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். நீதிமொழிகள் 17:9 சொல்லப்பட்டிருக்குது, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரிச்சிருவானா. கேட்டதை சொல்றவன், அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், என்னத்தையாவது சொல்லி பிரச்சனைகளை பெருசாக்கி நல்லா இருக்கிற மனுஷனை பிரிச்சு எடுத்துருவான். சில காரியங்களை நாமளும் யாராவது சொன்னாங்கன்னா நம்ப கூடாது. அப்படியா அவங்க சொன்னாங்களா, அப்படியா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம அதை கேட்கல, அவன் சொல்லும் போது நம்ம கேட்கல, அவனை பார்க்கல, நாம ஏன் அதை நம்பணும்? நாம ஏன் அப்படிதான் இருக்கும் நீ நினைக்கணும்? பிரியமானவர்களே, எவனாவது ஒருத்தன் நான் பார்த்தேன் நான் கேட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்பாதீங்க. அதை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்பும் போதுதான் நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருகிறது, போராட்டம் வருகிறது.
சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் மாறுகிறது. நம்முடைய நாவு, நம்முடைய வாய் என்ன பேசுகிறது என்பதை நாம கவனமாக கவனிக்கணும். நீங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், அதுல 5வது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாக இருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்தான். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீதுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். இப்படி பேசிட்டே வாரான். நல்லா பாருங்க, இந்த சிமேயு தூஷிச்சுட்டே வாரான் தாவீத. ஒரு ராஜாவ சவுல் அப்ப இல்ல, சவுல் செத்துட்டான். இருந்தாலும் சவுளுடைய குடும்பத்தை, சவுளுடைய வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தாவீத அவன் தூஷிக்கிறான். சவுல் சாவுக்கு நீதான் காரணம், சவுல் குடும்பம் ஒண்ணு இல்லாம போறதுக்கு நீதான் காரணம், பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே, சூதுள்ள மனுஷனே, கேவலமா பேசுறான் வார்த்தை பாருங்க. தூஷிக்கிற வாய், வார்த்தைய மற்றவளை தூஷிக்க கூடாது. பேலியாளின் மனுஷனேன்னா என்ன அர்த்தம்? இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே. அப்போ எவ்வளவு அசிங்கமா, எவ்வளவு கோபமா, பகையோடு அவன் தூஷிக்கிறான்னு பாருங்க. ஆனா தாவீது என்ன தெரியுமா செய்தான்? அபிஷாய் ராஜாவை நோக்கி, 9வது வசனம், அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். அதற்கு ராஜா தாவீது சொல்றான், அப்பா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் அவன் இப்படி செய்கிறான். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கிறவன் யார் என்றான். ஏன் நம்ம கேட்கணும்? நம்ம அவசியமே இல்லையே, நம்ம ஏன் கேட்கணும்? ஏன்னா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சில மனுஷர் நம்மளை தூஷிக்கும் போது நம்ம அமைதியா இருக்கணும். ஏன்னா அவர் அனுமதிக்காம எவனும் தூஷிக்க மாட்டான், அவர் அனுமதிக்காம எவனும் பேச மாட்டான். அப்போ ஒருத்தர் நம்மள பேசுறாங்கன்னா கர்த்தர் அனுமதிச்சுதான் பேசுறாங்க. அப்போ நாம் அமைதியா இருக்க, அதை ஆசீர்வாதமா எடுக்க தேவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு படிப்பினையை, கற்பனையை நமக்கு தருகிறார், ஏதோ ஒரு புத்தியை தருகிறார், ஏதோ நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா தூஷிச்சான் பாத்தீங்களா? நீங்க அதே மாதிரி 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம், அதுல நீங்க 18வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
அவன் தாவீது ராஜாவை பார்த்து அவன் அவன் அவனால தாவீது ராஜாட்ட பேசவே முடியல. அவன் பேசுறான். 18வது வசனம், ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும் ஒரு படகு. அப்படி வரிசையா வாரான். சிமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, யாரு எந்த மனுஷன் தாவீதை தூஷிச்சானோ, எந்த மனுஷன் கேவலமா தாவீதை பேசுறான், இரத்த பிரியனே, சூதுள்ள மனுஷனே, பேலியாளின் மனுஷனே சொன்னானோ, அதே சிமேயு என்ன செய்யறான்? யோர்தானை கடக்க போகிற தாவீதுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை என் மேல சுமத்தாதிருப்பாராக. என் பிரச்சனை, நான் செஞ்ச தப்பை என் மேல போட்டுறாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க. அவன் காலில் விழுந்து தாவீதுட்டே கேட்கிறான், ராஜாவாகிய என் ஆண்டவன், எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியேன் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. ஐயா, நான் உங்களை அப்படி ரொம்ப பேசிட்டேன், அசிங்கமா பேசிட்டேன், திட்டேன், ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதை நீங்க நினைக்காம, அதை மனசுல வைக்காம, அதை மறந்துருங்க, என்னை தண்டிச்சிடாதீங்க. காலில் விழுறான். அப்போ ஒருவேளை இந்த காலையில உங்களை குறிச்சு வீண் வார்த்தைகளையும் தூஷிக்கிற மனுஷர்களும் உங்களோடு கூட இருப்பாங்கன்னா பொறுமையா இருங்க. தூஷிக்கிற மனுஷர்கள் முன்னால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா ஒரு நாள் அதே மனுஷர்கள் காலில் விழுந்து நான் செய்தது தவறுன்னு சொல்ல கர்த்தர் ஒரு நாளை வைத்திருப்பார். அப்ப தூஷிக்கிறவங்க தூஷிக்கட்டும், பேசுறவங்க பேசட்டும், நீங்க பொறுமையா இருங்க. பிரியமானவர்களே, சிமேயுவை கர்த்தர் தொட்டார். ஏற்ற வேளை வந்தபோது அவனை கர்த்தர், அவனுடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றினார். காலில் விழுந்தான், தாழ விழுந்து என்னை மன்னிச்சிருங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம எல்லாம் சிமேயு கூட பரவாயில்ல, பிரச்சனை வந்த உடனே அவன் காலில் போய் விழுந்தானா? நம்மளாம் விழுவோமா? நம்ம மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கவே யோசிப்போம். மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க நம்ம யோசிக்கிறோம், மற்றவங்களை மன்னிக்க யோசிக்கிறோம். நீங்க நல்லா பாருங்களேன், என்னைக்குமே நான் ஒரு புக்ல படிச்சேன். என்னைக்குமே பாருங்க, புத்தகம் அமைதியா தான் இருக்குமா, புக்கு அமைதியா ஒரு இடத்துல இருக்குமா. படிச்சவன் தான் ஆடுவானா. ரொம்ப நான் படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், எம்ஃபீல்டு முடிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், அவன் ரொம்ப ஆடுவானா. ஆனா எதுல இருந்து படிச்சு அவன் முன்னேறினானா அந்த புக்கு அப்படியே தான் இருக்குமா ஒரு இடத்துல. அது ஆடாதான், படிச்சவன் தான் ஆடுவானா. சாராயம் குடிக்கிறான் பாத்தீங்களா, குடிச்ச சாராயம், அவன் குடிச்ச பாட்டில் அப்படியே தான் இருக்குமா. பாட்டில் ஆடாதான், சாராய பாட்டில். குடிச்சவன் தான் ஆடுவானா. பணம் ஆடாதான், ஆனா வச்சிருக்கிறவன் ஆடுவானா. நான் பெரிய பணக்காரன், நான் யாரு தெரியுமா அப்படின்னு ஆடுவானா. செத்த பணம் அமைதியா தான் இருக்குமா, தூக்கிட்டு போற 4 பேரும் ஆடுவானா. யோசனை பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலி புக்கு தான் ஆடணும், பணம் தான் ஆடணும், குணம் தான் ஆடணும், புத்தகம் தான் ஆடணும். ஆனா எல்லாமே என்ன செய்யுது? தலைகீழ இருக்கு. நம்மளும் அப்படிதான். சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா அத மீறி யாராவது நம்மள தூஷிச்சானா பதிலுக்கு பதில், சிலருக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசலன்னா தூக்கம் வராது. நடுராத்திரி கூட எந்திரிச்சு போய் பேசிட்டு வந்து தூங்குவாங்க. அப்ப இவைகளெல்லாம் நாம மாத்துறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய நாவு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சில காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். சங்கீதம் 35:28, உம்முடைய நீதியை என் நாவு சொல்லணும்.
உங்க நாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்னன்னா, அவருடைய நீதியை சொல்றதுதான் உங்க நாக்குக்கு வேலை. அதை விட்டுட்டு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் விட்டுட்டு பேசக்கூடாதெல்லாம் பேசி உங்க நாவுடைய வேலையை நீங்க மறந்துடுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. அந்த நீதிய, சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு செய்த நீதிய உங்க நாவு சொல்லி துதிக்கணும், கொண்டாடணும். அவர் நமக்கு செய்த நீதிய. உங்க நீதியவே சொல்லக்கூடாது, நான் நல்லவேன் நான் நல்லவேன். ஆண்டவருடைய நீதியை சொல்லணும். எவ்வளவு நீதி உள்ள தேவனா உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு. எல்லாரும் உங்க நீதிய புரட்டி போடும்போது கர்த்தர் உங்க நீதிய வெளிச்சமாக்கினார்ல. பைபிள் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சமாகவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் ஆக்குவேன். அப்போ உங்க நீதி அவர் எவ்வளவு தெளிவா வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நீங்க நன்றி சொல்லணும். அப்போ உங்க நாவுக்கு வேலை என்னன்னா, கர்த்தாவே என் நாவு உம்முடைய நீதியை சொல்லும், உம்முடைய நீதியை சொல்லும். கண்டதையும் பேசாதீங்க, தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. முடிஞ்சு போனத, காணாம போனத, பல வருஷத்துல நடந்தத இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு அப்படி இப்படி வேண்டாம். அவருடைய நீதியை உங்க நாவு சொல்லுவதாக. அதே வசனம் சங்கீதம் 71:24 சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய நீதியை என் நாவு சொல்லட்டும். சங்கீதம் 37:30 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே என் நாவு உம்முடைய நீதியை பேசும், நியாயத்தை பேசும். அவருடைய நீதியும் அவருடைய நியாயத்தையும் உங்க நாவு பேசட்டும். அதான் ஆசீர்வாதம். பேசுதான் பாருங்க, கண்டதையும் பேசாதீங்க, கண்டதையும் உளராதீங்க, தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. அளப்புகிற மூடன் விழுவான்னு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அளப்பிக்கிட்டே இருக்காதீங்க. நிறகுடம் தழும்பாது, குறகுடம் தான் கூத்தாடும். அறகுறை ஆடும். அறகுறை இருக்கிற ஆளு நீங்க உலகத்திலே பாருங்களேன், ஒரு காரியத்தை முழுசா தெரிஞ்சவன் அமைதியா இருப்பான். ஆனா ஏதோ சும்மா இப்படி லைட்டா தெரியும், அவன் தான் பேசிக்கிட்டே இருப்பான், உளறிக்கிட்டே இருப்பான். அப்படியா இப்படியா அப்படியா அப்படியா. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை குறிச்சு நீங்க பாருங்க. ஏதாவது ஒண்ணு நமக்கு சும்மா ஒரு வார்த்தை வந்து முதலமைச்சர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறாருன்னு அப்படி 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 பார்த்த உடனே கட்டுக்கதை கட்ட ஆரம்பிச்சிடும். முதலமைச்சர் அப்படி இப்படி ஆணையா போன, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும், இது அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஒன்னும் தெரியாது. ஆனா பேச்சு பாத்தீங்கன்னா இவர் பிரதமர் மாதிரி பேசுவார். இவர்தான் பிரதமர், A to Z தெரிஞ்ச மாதிரி. ஆனா ABC கூட தெரியாது. ஆனா பேச்சு, ஐயோ, சட்டமன்றத்துல இருந்து பாராளுமன்றம் போய் எங்கெங்கயோ மக்களவை போய் வந்துருவார். ஆனா ஒண்ணும் தெரியாது. பாருங்க, ஒண்ணும் தெரியாதவன் தான் ரொம்ப பேசுவான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒண்ணுமே தெரியாதவன் அமைதியா இருப்பான், எல்லாமே தெரிஞ்சவனும் அமைதியா இருப்பான். ஆனா அறகுறையா இருக்கு பாத்தீங்களா, அவன் தான் எங்க பார்த்தாலும் பேசிட்டே இருப்பான். இது தெரியும் அப்பா. முதலமைச்சர் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னே சொல்லிடுவான். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு அவரு, நானும் அவரு ஒன்னாதானே பேசிக்கிட்டு இருந்தோம், நேத்து டீ குடிச்சோம் மணிசலமா. புத்திய பாருங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்னும் தெரியாமலும் இல்ல, எல்லாம் தெரியவும் இல்லை. அறகுறை. என்னைக்குமே குறகுடம் கூத்தாடும். குறகுடம் அலம்பிக்கிட்டே இருக்கும், சலப்புன்னு அங்கிட்டு குடத்துல தட்டிக்கிட்டே இருக்கும். தயவு செய்து உங்க நாவு கர்த்தருடைய நியாயத்தை பேசணும். உங்க நாவு தேவனுடைய நீதியை பேசணும். இரண்டாவது, சங்கீதம் 45:1. சங்கீதம் 45:1. என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. உங்க நாக்கு ஒரு எழுத்தாணி, ஒரு பேனா. உங்க நாக்கு ஒரு பேனா. நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன செய்யணும்ன்றத எழுதுற எழுத்தாணி. உங்க நாக்கு எழுதும் உங்க வாழ்க்கையை குறிச்சு,
உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க படிப்பை குறிச்சு, உங்க எதிர்காலத்தை குறிச்சு. அது விரைவா எழுதுகிற எழுத்தாணி. உங்க நாக்க வச்சு எழுதுங்க உங்க வாழ்க்கைய. நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்போம், என் பிள்ளை இப்படி இருக்கும், என் பிள்ளை அப்படி இருக்கும்னு உங்க நாக்க வச்சு எழுதுங்க. அதை விட்டுட்டு உங்க நாக்க வச்சு தேவையில்லாத வார்த்தைய நீங்க பேசுனா அந்த எழுத்தாணி தப்பா எழுதும். என் நாவு விரைவா எழுதுகிற எழுத்தாணி அப்படின்னா என்ன? உங்க நாவு வந்து ஒரு பேனா மாதிரி. நல்லதை எழுதுங்க, நல்லதை எழுதிக்கிட்டே இருங்க. நான் அப்படி உயர்ந்த இடத்துல இருப்பேன், எழுதுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு எழுதுங்க. சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியாகவும் ஆக்குகிறவர் என்னோடு இருக்கிறார்னு எழுதுங்க. என்னை நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல ஆக்குவார்னு எழுதுங்க. கர்த்தரன் மெய்ப்பர்னு எழுதுங்க. நான் தாழ்ச்சி அடையன்னு எழுதுங்க. எனக்கு மரணம் இல்லைன்னு எழுதுங்க. எனக்கு வியாதி இல்லைன்னு எழுதுங்க. எனக்கு பலவீனம் இல்லைன்னு எழுதுங்க. உங்க 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 நாவு எழுதட்டும். அது ஒரு எழுத்தாணி. வாழ்க்கையை குறிச்சு எழுதுங்க, எதிர்காலத்தை குறிச்சு எழுதுங்க, உங்களோட பிள்ளைகளை குறிச்சு எழுதுங்க, நல்ல வார்த்தைகளை எழுதுங்க. அதை விட்டுக்கிட்டு உங்க நாவு எல்லாமே தப்பு தப்பா எழுத போகுது. பரீட்சை பேப்பர் எடுத்துக்கிட்டு எல்லாமே தப்பு தப்பா எழுதுனா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம எல்லாருமே பரீட்சை எழுதியிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். ஏன்னா யாருமே 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் கூட படிக்காம இந்த ஜெபத்துல இல்ல, எல்லாருக்கும் தெரியும். முதல்ல எடுத்த உடனே நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதான் வரும். 2வது கோடிட்டரங்களை நிரப்புகன்னு வரும். 3வது பொருத்துக அப்படின்னு வரும். பரீட்சை எழுதின உடனே அந்த நான் அனுபவிச்சிருக்கிறேன். ரிசல்ட் வந்த உடனே பேப்பரை கொடுப்பாங்க டீச்சர். கொடுக்கும்போது எல்லாருக்கும் கையில கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. பிசாச புடி, எரும மாட இந்தா அப்படின்னு தூக்கி எறிவாங்க. ஏன்னா பேப்பரை வாங்கி பார்த்தவொடனே எல்லாமே கோடிட்டடங்கள், பொறுத்துக, சரியான விடை எல்லாமே தப்பு 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 தப்புன்னு. தப்பு எப்படி இருக்கும்னா கயிறை வந்து சொட்டை போடுவாங்க பாத்தீங்களா, சொட்டையை போடுற மாதிரி முடிச்சு போடுற மாதிரியே முடிச்சா இருக்கும். அதனாலதான் டீச்சர் முடிச்சு போட்டு என் படிப்பே முடிச்சாயி போச்சு. டீச்சர் கூட முடிச்சு மாதிரி போடாம ரைட்டவே வேற மாதிரி தப்பா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சமாவது முன்னேறி இருப்பேன். எல்லாம் முடிச்ச போட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டாங்க. அப்ப நீங்க பாருங்க, அதை பார்த்தோன்னு எல்லாமே தப்பு தப்பு தப்புன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்க வாழ்க்கை என்கிற அந்த பேப்பரை நீங்க சரியா எழுதணும்னா, சரியான காரியத்தை எழுதணும்னா உங்க நாக்கு தான் எழுதணும். நாக்க வச்சு சரியா எழுதுங்க. அது ஏன்னா இது எழுத்தாணி. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. அது சரியா எழுதிச்சுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஒருவேளை அது தப்பா எழுதுற மாதிரி போகுதுன்னா அந்த நாக்க நல்லா வலிச்சு நல்லா சுத்தம் பண்ணி அதை தெளிவா எழுத வைங்க. ஒரு பேனா சரியா எழுதுறேன்னா என்ன செய்யறோம்? இப்போ ஒரு பேனா சரியா எழுதுறேன்னா பிள்ளைகள் தூக்கி போட்டு எனக்கு வேற பேனா வாங்கி கொடுன்றாங்க. ஆனா அந்த காலத்துல நம்ம படிக்கும் போது ஒரு பேனாவுக்கே அங்க முடியாது, அதே கடன் வாங்கிதான் எழுதுவோம். அப்போ அந்த நிப்பை வந்து பிளேட வச்சு சொரிஞ்சு விடுவோம், அப்படியே கீறி விடுவோம் நல்லா எழுதுறதுக்காக. அப்படியே கடிப்போம், இழுப்போம், எப்படியாவது எழுத வைக்கணும்னு. அது மாதிரி உங்க நாக்கு அந்த நிப்பை எடுத்து கிடுக்கி சரி பண்ணி அதை சொரண்டி எடுத்து நல்லா பேசுன்னு அதுக்கு கத்து கொடுங்க. 10 பேப்பர்ல எழுதி பாருங்க, ரஃபா ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. உங்க நாவு விரைவா எழுதுகளுடைய எழுத்தாணி. உங்க வாழ்க்கையை எழுதக்கூடிய ஒரு பேனா, உங்க தலையெழுத்தை எழுதக்கூடிய பேனா. 3வது சங்கீதம் 119 172 சொல்லுது, என் நாவு உம்முடைய வசனத்தை விவரிக்கும், உம்முடைய வார்த்தையை விவரிக்கும். ஆண்டவரே, சும்மா ஏதோ ஏனாதானு என் நாக்கு இருக்காது, என் நாவு ஏதோ சும்மா இருக்காதுப்பா. உம்முடைய வார்த்தையை உம்முடைய வசனத்தை விவரிக்கும். நாக்குக்கு என்ன வேலை? அவரை துதிக்கிறதும், அவரை பாடுறதும், அவரை மகிமைப்படுத்துறதும், அவருடைய வார்த்தையை விவரிக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை விவரிக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்த முடியும்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் செய்த நன்மைகளை விவரிக்கிறது தான் வார்த்தை. அவர் செய்த நன்மைகளை விவரிக்கணும். எத்தனை நன்மை ஆண்டவர் செய்தாரு. ஆபத்துல எங்களோடு கூட இருந்தாரு, பலவீனத்துல என்னோடு கூட இருந்தார், என்னை தாங்கினார், என்னை தப்புவித்தார், என்னை தூக்கினார், சுமந்தார், நடத்தினார், ஒன்றுமில்லாத நேரத்துல எனக்கு உதவி செய்தார். இன்னைக்கு பாடின பாடலை போல கிருபையை நினைச்சு ஒன்றுமில்லாத நேரங்களில் உதவி செய்த உங்களுடைய கிருபை உங்க நாவு விவரிக்கணும். அவருடைய வசனத்தை விவரிக்கணும். அவர் செய்த நன்மைகளை விவரிக்கணும். சங்கீதம் நீதிமொழிகள் 10:20 சொல்லுது, நீதிமானின் நாவு சுத்த வெள்ளி, சுத்த வெள்ளி, கலப்படம் இல்லாத வெள்ளி. அந்த வெள்ளி விவரிக்கும் வசனத்தை, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை விவரிக்கும். நீங்க விவரிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை விவரிக்கிறீங்களா? தேவன் செய்த நன்மைகளை விவரிக்கிறீங்களா? இல்லைன்னா உங்க பெருமையை பேசுறீங்களா? உங்க பெருமையவே பேசிட்டு இருக்காங்க. என் பிள்ளை அப்படி, என் மகன் இப்படி, என் மகா இப்படி, என் வீட்டுக்காரர் அப்படி, எனக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, நான் அப்படி ஆக்கணும், நான் இப்படி. உங்க நாவு சுத்த வெள்ளி, உங்க நாவு சுத்த வெள்ளி. அது என்ன செய்யணும்? நீதிமானா இருக்கிற நீங்கள், உங்கள் நாவு சுத்த வெள்ளியா இருக்கிறது. அது எப்பொழுதும் கர்த்தரை விவரிக்கிறதாக, அவருடைய வார்த்தையை விவரிக்கிறதாக, அவர் செய்த நன்மைகளை விவரிக்கிறதாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15:4 சொல்லுது, ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் ஒரு மரம்னு சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் மரம். உங்க நாவு ஒரு மரம், உங்க நாவு ஒரு வெள்ளி, உங்க நாவு ஒரு எழுத்தாணி. எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சும்மா ஏதோ பேசுறேன், ஏதோ இருக்கிறேன் கிடையாது. இவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகளை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் உங்க நாக்குக்கு. 4வது பிலிப்பியர் 2:11, நாவு என்ன செய்யுமா? அறிக்கையிடும். நாவுகள் எல்லாம் கர்த்தரை அறிக்கையிடும். அறிக்கை, ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் தான் எல்லாம். அறிக்கை. 5வது யாக்கோபு 3:6 சொல்லப்பட்டிருக்குது, நாவு நெருப்பு. நெருப்பு பாருங்க, நல்லதுக்கும் உதவும், கெட்டதுக்கும் உதவும். நெருப்பு சோறு பொங்கலாம், குழம்பு வைக்கலாம், சமைக்கலாம். அதே நெருப்பு வீட்டை எரிச்சு கொளுத்தலாம், ஆட்களை எரிச்சு சாகடிக்கலாம், கொல்லவும் முடியும், வெல்லவும் முடியும். உங்க நாவு நெருப்பு. சிறிய நெருப்பு பெரிய காட்டைய கொளுத்துமா? சின்ன நெருப்பு தான், ஒரு குச்சி நெருப்பு ஒரு பெரிய காட்டவே கொளுத்தி ஒண்ணு இல்லாம ஆக்கிருமா? ஒரு காட்டுல இருக்கிற ஒரு மரத்துல லட்சம் தீப்பெட்டி, தீக்குச்சி செய்யலாம், லட்சம் லட்சமா தீக்குச்சி செய்யலாம். ஆனா அதுல இருக்கிற ஒரே ஒரு தீக்குச்சி லட்சம் தீக்குச்சிகளை உருவாக்குகிற காட்டைய கொளுத்தி விட்டுறலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய நாவு காட்டை கொளுத்துகிறது போல உங்க வாழ்க்கையை கொளுத்திரும். அநேகருடைய வாழ்க்கைய ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். உங்கள் நாவை அடக்கி ஆள, உங்க நாக்கை பரிசுத்தமாய் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாரா? ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் நாவுக்காக தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய நாவு எப்படி இருக்கு ஆண்டவரே, நான் அதை சரி பண்ண, ஆண்டவரே அதை நான் ஆண்டவரே சரி பண்ணி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஞானமாய் பேச, நியாயமாய் பேச, பரிசுத்தமாய் பேச, உண்மையாய் பேச. நான் கேட்ட வார்த்தையின்படி என் நாவு உம்மை துதிக்கும், உம்முடைய சாட்சியை விவரிக்கும். நாவு எழுத்தாணி சரியா எழுதும். பெருமையானவர்களை பேசாதப்பா. என் நாவை அடக்கியாள எனக்கு நீர் உதவி செய்வீரா? ஜெபம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். பெருமையானதை பேசிக்கிட்டு, எங்களுக்கு இருக்கிற பணத்தை பத்தியே பேசிட்டு,
எங்க குடும்பத்தின் பெருமையை பேசிக்கிட்டே அலையிற ஆளா இருக்காம நன்மையை பேச, உம்மை உயர்த்த, உம்முடைய நியாயத்தை, நீதியை அறிவிக்க, எங்கள் வாழ்க்கையை எழுதுற எழுத்தாணியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் உதவி செய்வீரா. இந்த குழுவில், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கிருபையினால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.